இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இதுதான் அந்த காற்றின் வேகம் மற்றும் திசையை குறிக்கும் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சுழற்சி இங்க இருக்கு பாருங்க. அதுதான் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலே அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. இது 5.8 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கு. அப்புறம் தென்னிந்திய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடல், நம்ம அரேபியன் சீல 21ஆம் தேதி வாக்கிலே அதே மாதிரி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. அதன் காரணமாக 22ஆம் தேதி வாக்கில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லோ பிரஷர் ஏரியாவாக உருவாகும் வாய்ப்புண்டு. அது வடக்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் அதிகம். இது தென்மேற்கு பருவமழை குறித்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் மேப். இந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா அதுதான் இயல்பாக தென்மேற்கு பருவமழை எந்தெந்த பகுதிகளில் எந்த தேதிகளிலே பரவும் அப்படின்னு. இந்த ப்ளூ கலர்ல நீல கலர்ல போட்டிருக்கிறது தான் இந்த வருடம் எந்தெந்த பகுதிகளில் இப்போ அந்த மேகக்கூட்டங்கள், அந்த காற்றின் திசை மற்றும் வேகம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு அரபிக்கடல், இந்த 19 மே தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, குமரிக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் சில பகுதிகளுக்கு பரவியுள்ளது. இது அடுத்த 2-3 தினங்களில் மாலத்தீவு, குமரிக்கடலின் ஏனைய பகுதிகள், தெற்கு அரபிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் சில பகுதிகளுக்கு பரவும்.